வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கூகுள் மீட் ஆப்பை பயன்படுத்தி கூகுள் மீட் வழியாக நடத்தப்படுற மீட்டிங்கை எப்படி அட்டன் பண்ணுறது, அதுக்கான வழிமுறைகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மொபைலில் கூகுள் மீட் ஆப் இருக்கா, அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு நம்ம ப்ளே ஸ்டோர் போய் கூகுள் மீட் அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கூகுள் மீட் ஆப்பை காமிக்கும். நான் என்னோடய மொபைலில் நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டதுனால ஓப்பன் ஆப்ஷன் காமிக்குது. சப்போஸ் நீங்கள் உங்கள் மொபைலில் கூகுள் மீட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலை அந்த பட்சத்தில் உங்களுக்கு இன்ஸ்டாலுன்னு காமிக்கும். நீங்கள் அந்த இன்ஸ்டால் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு 10 to 12 MB தான் இருக்கும். 2 நிமிஷத்துக்குள்ளேயே அது வந்து உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ இன்ஸ்டால் ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட்டு கேட்கும், இமெயில் அக்கௌண்ட் கேட்கும். 1-2 அக்கௌண்ட்டு சில பேர் வச்சுருப்பாங்க மொபைலில். அதில் உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டில் அந்த கூகுள் மீட் ஆப் இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் எப்படி மீட்டிங்குள்ளே போகிறது, மீட்டிங்குள்ளே எப்படி கலந்துக்கிறது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த மீட்டிங் சம்மந்தமாக உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த லிங்க்கை போய் இப்போ நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து கூகுள் மீட் லிங்க் வந்திருக்கு. இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு காமிக்குது க்ரோம் வழியாக போகணுமா கூகுள் மீட் வழியாக போகணுமா அப்படின்னு கேட்குது. நான் வந்து கூகுள் மீட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஒன்ஸ் அப்படின்ற இதை கிளிக் பண்ணுறேன். எனக்கு இப்போ கூகுள் மீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம உள்ளே போனதுமே வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மைக்கையும் வீடியோவையும் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அங்கே ஏற்கனவே நம்ம மீட்டிங்லாம் போயிட்டுருக்கோம். நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்ம இடையில ஜாயின் சேரும்போது என்ன ஆகுனா அது அங்கே மீட்டிங் நடந்துட்டுருக்கவங்களுக்கு அது தொந்தரவாக இருக்கும். நம்ம சுற்றி இருக்க சத்தம் வந்து அவங்களுக்கு தொந்தரவாக இருக்கும். ஸோ முதல்ல நம்ம மைக்கையும் வீடியோவையும் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து அக்கௌண்ட்டு நம்மளுக்கு காமிக்கும். ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க, கூகுள் மீட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்திருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணும்போது வேறு ஒரு ஜிமெயில் வழியாக நீங்கள் கலந்துக்க விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்விட்ச் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வர எந்த மெயில் ஐடி தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மெயில் ஐடி வழியாக அந்த மீட்டிங்குள்ளே போக முடியும். இப்போது கூகுள் மீட் ஆப்பில் ஆஸ்க் டு ஜாயின் ப்ரெசென்ட் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போது நம்ம அதை கலந்துக்க தானே போகிறோம், அதனால நம்ம ஆஸ்க் டு ஜாயின் அப்படின்ற ஆப்ஷனை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் ஜாயின்னு கொடுக்குறேன். இப்போ அந்த மீட்டிங் ஹோஸ்ட் பண்ணுறவங்க அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த மீட்டிங்குள்ளே அப்படியே உள்ளே போய் இப்போ நம்ம மீட்டிங்குள்ளே ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஏற்படக்கூடிய கேள்விகள் சந்தேகங்களை வந்து அந்த மீட்டிங் நடத்துகிறவங்க அனுமதிக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களோட மைக்கை வந்து அன்மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டுக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு இமேஜ் தெரியுது இல்லையா, நடுவில் ஒரு சாமி படம். எனக்கு வந்து இந்த சாமி படம் தெரியுது. சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்கள் பேரோட முதல் எழுத்து இல்லைன்னா நீங்கள் வச்சுருக்கிற ப்ரொஃபைல் பிக்சர் வந்து உங்களுக்கு காமிக்கும். அந்த இடத்த நீங்கள் டச் பண்ணிங்க தொட்டிங்க அப்படின்னா இந்த 3 ஐக்கான் வரும், இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி. அந்த 3 ஐக்கான், ஃபஸ்ட் ஐக்கான் வந்து மைக்கை வந்து அன்மியூட் பண்ணுறது, அன்மியூட் பண்ணிக்கலாம் இல்லை மியூட் பண்ணிக்கிறலாம். அன்மியூட் பண்ணிவிட்டு நம்மளோட கேள்விகள் சந்தேகங்களை கேட்டுக்கிறலாம். இந்த கடைசி பட்டன் வந்து நம்மளோட வீடியோவை ஆஃப் இல்லைன்னா ஆன் பண்ணிக்கிறதுக்கான வசதி அங்கே இருக்கும். அதே மாதிரி இந்த நடுவில் அந்த ரெட் கலர் அந்த ஃபோன் சிம்பிள் இருக்குது இல்லையா, இது வந்து நம்ம மீட்டிங்கை தொடர விரும்பலை, மீட்டிங் விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் இந்த நடுவில் உள்ள அந்த ரெட் கலர் பட்டனை நீங்கள் அமுக்குனீங்க அப்படின்னா அந்த மீட்டிங்கை விட்டு நீங்கள் வெளியில் வந்துட முடியும். சும்மா நீங்கள் பேக் பட்டன் கொடுத்துட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். பேக் பட்டன் கொடுத்துட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மீட்டிங்கை வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருப்பீங்க. நீங்கள் ப்ராப்பராக அந்த மீட்டிங்கை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னா அந்த நடுவில் உள்ள ரெட் கலர் பட்டனை அமுக்கினா மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த மீட்டிங்கை விட்டு வெளியில் வர முடியும். ஒன்று மைக்கை அன்மியூட் பண்ணிவிட்டு சந்தேகங்களை கேட்டுக்கிறது, இன்னொன்று வந்து இந்த சேட் பாக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே நம்பர் 2 அப்படின்னு தெரியுது இல்லையா, இது வந்து இந்த மீட்டிங்கில் எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க அதுக்கான அந்த நம்பர் வந்து இங்கே தெரியும். அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு மெசேஜ் பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து சேட் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை வந்து நீங்கள் டைப் பண்ணி அனுப்ப முடியும். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புனீங்க அப்படின்னா இந்த சேட் பாக்ஸில் வந்து நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ண முடியும்.
நீங்கள் சென்ட் பண்ணுற மெசேஜ், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து அந்த மீட்டிங் நடத்துகிறவங்கலேருந்து அந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுற பங்கேற்பாளர்கள் அனைவருமே வந்து அந்த மெசேஜை வந்து பார்க்க முடியும். இது வந்து மொபைலை யூஸ் பண்ணி கூகுள் மீட் பயன்படுத்துகிறவங்களுக்கான வழிமுறை. இப்போது லேப்டாப் கம்ப்யூட்டரை வச்சு கூகுள் மீட் வழியாக நடத்தக்கூடிய மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு அந்த மீட்டிங் சம்மந்தமாக வந்திருக்க அந்த லிங்கை போய் நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்கள் லேப்டாப்பில் மொபைல் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் ப்ரௌசர் கூகுள் குரோமோ இல்லை மொசிலா ஃபயர்ஃபாக்ஸோ வந்து டைரெக்டாக வந்து கூகுள் மீட்டுக்கு உங்களை ரூட் பண்ணிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளே போனதுக்கப்புறம் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், உங்களோட மைக்கையும் உங்களோட வீடியோவையும் ஆஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் ஆஸ்க் டு ஜாயின் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஹோஸ்ட்டை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து மீட்டிங்குள்ளே கலந்துக்க முடியும். இது போக உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை இந்த அகர ஒலி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சந்தேகங்கள், கேள்விகள் வந்து நிவர்த்தி செய்யப்படும் எந்த நேரத்துலையும். வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.